எப்போவுமே ஒரே ஒரு வரத்தை மட்டும் கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்பீங்களோ இல்லை உருண்டு கேட்பீங்களோ இல்லை பிறண்டு கேட்பீங்களோ அதை உங்கள் இஷ்டங்க. ஆனால் ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேட்காம இருந்துடாதீங்க. மற்ற எல்லா வரத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வரம்னு கேட்குறீங்களா? அதாங்க, எதுன்னு கேட்குறீங்களா? சரி சொல்லிடுறேன். எல்லா மனுஷங்களுக்குமே எப்படின்னா தான் சுயமரியாதையோட சந்தோஷமாக கௌரவமாக வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை எப்போ கெட்டு போகும்? இன்னொருத்தங்கிட்ட பிச்சை எடுத்து வாழும்போது. ஒரு பைசாவாக இருக்கலாம், இல்லை வயிற்றுக்கு சாப்பாடாக இருக்கலாம். நமக்கு கேட்கும்போது நம்ம சொந்த பந்தம், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், நமக்கு தெரிஞ்சவங்க இப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம கேட்போம். ஆனால் அவங்க அதே மாதிரி தான் பார்ப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. ஸோ சாகிற வரைக்கும், சாகிற கடைசி நொடி வரைக்கும் நான் கௌரவமாக தான் வாழ்ந்தேன், யாரோட தயவுலையும் வாழலை அப்படிங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷமான பரிசுங்க. இந்த பரிசை கடவுள்கிட்ட எப்போவுமே கேளுங்க. நான் சாகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் கையேந்தி பிச்சை எடுக்கிற நிலைமை மட்டும் எனக்கு எப்போவுமே வரக்கூடாது அப்படிங்கிறத கேளுங்க. இந்த ஒரு வாரம் மட்டும் கிடச்சிட்டா போதுங்க. சாகும்போது கூட நீங்கள் ஒரு பைசா உங்கள் கையில் இல்லைன்னா கூட நீங்கள் ராஜா தான், ராணி தான். இதை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. நான் எனக்காக என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் வாழ்ந்தேன், யாரோட தயவுலையும் வாழலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கம்பீரம். அந்த கம்பீரத்தை நம்ம அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. எவனோ நம்மளை கை நீட்டி இவன் ஏன் பிச்சையில் தான் வாழ்கிறா அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நம்ம உண்மையிலுமே ராஜா தான். கையில் 1 ரூபா காசு இல்லைன்னா கூட உண்மையிலுமே நம்ம ராணி தான். ஸோ கடவுள்கிட்ட ஏதாவது வரம் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கேளுங்க. கண்டிப்பாக அந்த வரம் மட்டும் கிடச்சிதுன்னா இந்த உலகத்தில் யாருமே தேவையில்லைங்க. கம்பீரமாக தெம்போட ரொம்ப சூப்பராக வாழலாம். 1 ரூபா சம்பாரித்தா கூட எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கம்பீரமாக செலவும் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.